அண்மை செய்தி. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா திடீரென மும்பை பயணம் மேற்கொண்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலை 5:30 மணியளவில் சென்னையில் இருந்து மைசூரு வழியாக சசிகலா மும்பை செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தவேக தலைவர் விஜய் மும்பையில் முகாமிட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது சசிகலாவும் மும்பை செல்ல இருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடும்ப நண்பரின் விழாவில் கலந்து கொள்ள சசிகலா மும்பை சென்றிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தகவல் தெரிவித்த நிலையில் அரசியல் வட்டாரத்தில் இது பேசுபொருளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த திடீர் பயணத்திற்கு இதுதான் காரணமா? கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அவர்கள் இணைந்திருக்கிறார். தற்பொழுது அவர் சென்னையிலிருந்து மும்பை செல்வதற்காக மைசூர் வழியாக மும்பை செல்ல இருக்கிறார். இதற்காக தற்பொழுது அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக ராமதாசுடன் கூட்டணி அமைத்து அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே மும்பையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக ஏற்கனவே விஜய் அவர்கள் உள்ளிட்டவர்கள் மும்பை சென்றிருந்த நிலையில் தற்பொழுது இவரும் செல்லக்கூடியது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா திடீரென மும்பை பயணம் மேற்கொண்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலை 5:30 மணியளவில் சென்னையில் இருந்து மைசூரு வழியாக சசிகலா மும்பை செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தவேக தலைவர் விஜய் மும்பையில் முகாமிட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது சசிகலாவும் மும்பை செல்ல இருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடும்ப நண்பரின் விழாவில் கலந்து கொள்ள சசிகலா மும்பை சென்றிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தகவல் தெரிவித்த நிலையில் அரசியல் வட்டாரத்தில் இது பேசுபொருளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த திடீர் பயணத்திற்கு இதுதான் காரணமா? கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அவர்கள் இணைந்திருக்கிறார். தற்பொழுது அவர் சென்னையிலிருந்து மும்பை செல்வதற்காக மைசூர் வழியாக மும்பை செல்ல இருக்கிறார். இதற்காக தற்பொழுது அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக ராமதாசுடன் கூட்டணி அமைத்து அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே மும்பையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக ஏற்கனவே விஜய் அவர்கள் உள்ளிட்டவர்கள் மும்பை சென்றிருந்த நிலையில் தற்பொழுது இவரும் செல்லக்கூடியது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.